தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நிறைய பேர் பரவாயில்ல, நல்ல உறுதுணையா இருந்து ஊழியங்களை செய்யறீங்க, சபைக்கு எல்லாரும் சேர்ந்து வர்றீங்க, சரியான நேரத்துக்குலாம் வந்துடுறீங்களா தெரியுது. அதனால பரவாயில்ல, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொஞ்சம் கூட இருந்து நீங்களா உதவி செய்தா தான் இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியுங்க, நடத்த முடியும். அவங்க இல்லையே இவங்க இல்லையே, அவங்க வந்தா தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க வந்துட்டா அந்தந்த நேரத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நேர்த்தியா செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறேன். ஒருத்தர் கூட்டுறக்கு ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் பாய் போடுறாங்க, ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ளணும். அவங்க செய்யணும் இவங்க செய்யணும் பார்க்கக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த பொறுப்பை பயன்படுத்தலாம் என்ன எப்படி தெரியுமாங்க, கொடுத்த ஒரு தாளந்தை என்ன பண்ணானா ஒருத்தன் தூக்கி மண்ணுக்குள்ள போச்சு வச்சுட்டு ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே அப்படிங்க ஆண்டவரே இப்படிங்க ஆண்டவரே, ஆண்டவர் சரின்னு சொல்லி மன்னிச்சு விட்டாரா? அது மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பையும் நமக்கு கர்த்தர் கொடுத்த பதவியையும் கரெக்டா பயன்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கப்பட்ட தாளத்தை பயன்படுத்தினா ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. பதவி இருந்து அதை பயன்படுத்த தெரியலனா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுங்களா? பொறுப்பு கொடுத்து அதை சரியான நேரத்துக்கு பயன்படுத்துகிற நேரத்தில் பயன்படுத்தணும். அப்படி அநேக காரியங்கள் இருக்குது. உலகத்தில் நமக்கு வேலையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு தகப்பனா ஒரு வேலை செய்யணும், ஒரு தாயா ஒரு வேலை செய்யணும், பிள்ளையா ஒரு வேலை செய்யணும், வேலை செய்கிற இடங்கள்ல நமக்கு கொடுத்த பொறுப்பு, இப்படி அநேக பொறுப்புகள் இருக்குது. இந்த பொறுப்புகளை எல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வரோமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த உலக பொறுப்புகளை நம்ம நேரடியாக பேச தேவையில்லை, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல போற ஆவிக்குரிய பொறுப்புகள் சபைக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரை பாட வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரை ஜெபிக்க வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரை துதிக்க வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சோர்ந்து போனாலும் ஒருத்தர் நல்லா துதிக்கிறவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அந்த பொறுப்பு சரியா பயன்படுத்துறது இல்ல. ஒருத்தர் பாடுறதுக்கு சரியா முடியல, இன்னொருத்தர் பாடுறவங்க இருக்கிறாங்க, ஆனா அதை சரியா பயன்படுத்துறது இல்ல. ஜெபிக்கிறவங்க ஒருத்தர் சோர்ந்து போயிட்டா இன்னொருத்தர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனா சரியா பயன்படுத்துறது இல்ல. கர்த்தர் கொடுக்கிற பொறுப்புகளை சரியா பயன்படுத்துகிறீர்களா? இல்லையா? சபைக்குள்ள எல்லாரும் வந்த மாதிரியே போறக்காக ஆண்டவர் அழைக்கப்படல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 25வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் வயிற்றுமூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை சபையும் அதில் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. அல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க சும்மா வந்து போறோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒண்ணுமே பாஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் பாட்டுக்கு வரேன் நான் பாட்டுக்கு போறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. இப்ப ரீனுக்கு எதுவுமே சொல்றது இல்லை நாங்க. ஆனா அங்க இருக்கிற ஸ்பின்னிங் மில் இருக்கிறவங்களை கூட்டு வர வேண்டியது யாருடைய வேலை? ரீனுடைய வேலை தான். அன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க, இப்ப காணும். அவங்களை கூட்டு வரோம். சொல்லலைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப ஸ்டீபன் சொல்லலினாலும் ஆள் இல்லைனாலும் பாட வேண்டியது என்ன வேலை? உங்க வேலை. நீங்க யாருமே பாடலினா நீங்க எந்திரிச்சு டக்கு டக்குன்னு பாடுவீங்க. அப்ப நம்ம பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. நம்ம சொன்னாதான் நம்ம செய்யறோம்னா கிடையாது. உங்க எல்லாத்துக்குள்ளயுமே பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றது தெரியுமா? அலட்சியம் பண்ணிடுறோம். எப்படி பண்ணாரு ஏசா? என்ன பண்ணாரு? பசி தாங்க முடியல, ஒருவேளை கஞ்சிக்காக என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நிறைய நேரங்களில் நம்ம கொடுக்குற பொறுப்பை என்ன தெரியுமா பண்ணிடுறோங்க? அலட்சியம் பண்ணிடுறோம். தட்டி கழிக்கிறது வேற, அலட்சியம். இதெல்லாம் எதுக்குப்பா, எனக்கு இதுவே உதவல, இந்த நேரத்துல என்ன பாஸ்டர் எனக்கு ஆபத்துக்கு உதவல, ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், அவர் அவ்வளவு காசு வச்சிருக்கிறார், கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறார், இதுக்கு மேல இவர்கிட்ட என்ன பேச்சு, இதுக்கு மேல எதுக்கு நான் சர்ச்சுக்கு போறது, நான் போக மாட்டேன். எப்படிங்க? ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனா விட்டது என்னதுங்க? சேஷ்ட புத்திரமாக விலையே, அதாவது விலை மதிப்பில்லாத ஒண்ணு. ஒருவேளை பசி, சின்ன சாப்பாடு, அதை சாப்பிட்டு இருக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் தள்ளி போட்டுக்கலாம். அவனே வந்துட்டு வேட்டையாடுறதுல வல்லவன், இவனாவது வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பாடு பண்றவன். ஆனா ஏசா யாருங்க? மிகப்பெரிய ஒரு வேட்டையாடக்கூடியவன். அவன் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு பக்கம் வேட்டையாடிட்டு வந்து இவனை காட்டிலும் யாக்கோபை காட்டிலும் ஏசாதான் விதவிதமா சாப்பிடுவாரு. எப்படிங்க? யாக்கோபுக்காவது வீட்டுல என்ன இருக்குது? இந்த கேப்பையும் கழியும் தான் இருந்திருக்கு. ஆனா ஏசாக்கு எப்படிங்க? நினைச்சா அதை போய் வேட்டையாடலாம், இதை போய் வேட்டையாடலாம், ருசியா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா அவசரம், பசி தாங்க முடியல, ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணி கொண்டார் ஏசா? அவசரம். எதுல பாரு அவசரம். ஒரு நிமிஷம் யோசிச்சு இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதனால இவங்க இப்படி சொல்றாங்க நிதானிச்சிருந்தோம்னா அநேக குடும்பம் சேர்ந்துருக்கு, அநேக பிள்ளைகள் நல்லா இருந்திருப்பாங்க, அநேக சபைக்குள்ள ஒழுக்கமா இருந்திருக்கும். தேவையில்லாத இந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் சங்கடங்கள் ஏன் வருதுன்னா இந்த அவசரத்தினாலும் அலட்சியத்தினால தான் வரும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அலட்சியம் செய்வது பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். ஏசாக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். நமக்கு யாருக்குமே அங்கீகாரம் இல்லை, சபைக்குள்ள கர்த்தர் பொறுப்பு கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்காரு.
நிறைய பேர் இந்த இடத்துல அப்படி இல்லை. அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு விட்டு வேற ஒரு விஷயத்துக்காக போயிட்டாங்க. அந்த பொறுப்பை இழந்ததுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நிகரா வச்சு பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயமாவே இருந்திருக்காது. ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தா அது சாதாரணமா மாறி இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏப்பா இவர் இப்படி பேசினாரு நம்ம முகச்சுக்கிட்டு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்கள் பெற்றோருக்கு விரோதமா எழும்பிட்டாங்க தெரியுமா? ஒரு சாதாரண பிரச்சனை. அவர்கள் பண்ணுவது அலட்சியம். ஒரு தாய் தகப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆனா தன்னுடைய பிள்ளையை பார்த்துக்க முடியறதில்லை. ஏதோ ஒன்று செஞ்சான் அவனை விட்டுறது. கணவன் மனைவிங்கிற ஒரு மிகப்பெரிய சொந்தம், எப்படிங்க ஒரு மிகப்பெரிய பந்தம். ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையில 2 பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. சபையும் நீங்களும் இயேசுவும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று. ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு விசுவாசி ஒண்ணு சொல்லிட்டாங்க, பாஸ்டர் ஒண்ணு சொல்லிட்டாங்க, வெளியிருந்தவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, சொந்தக்காரங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க. விட்டுட்டு போறது யார? சபையை விட்டுட்டு போறீங்களா? விசுவாசிகளை விட்டு யாரை விட்டுட்டு போறீங்க? நீங்க இயேசுவை விட்டுட்டு போறீங்க. அவர் கொடுத்த பொறுப்பை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. நம்ம அநேக நேரங்கள் நம்ம படிக்கிற அலட்சியம் தான் மிகப்பெரிய லாஸ்க்கு நமக்கு காரணமா மாறுது. ஏசா விட்ட அந்த பொறுப்பை அவனால திரும்ப பெற முடிச்சுதா? வாசிங்க 27வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஈசாக்கே தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றார். அவன், உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு அவன் தகப்பனாகிய ஈசாக்கு கண்டையிலே கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தேன். ஏசாவுக்கு இருந்த ஒரு அங்கீகாரம் போயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு சபைக்குள்ள ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு வேலையை வச்சிருக்கிறாருன்னா, நீங்க அந்த இடத்த விட்டு அதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்க பொறுப்புல இன்னொருத்தர் வந்து உட்காருவாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் இருக்காது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த அழைப்பு வேற. எல்லாரும் ஸ்டீபனாட்டா இருந்துட முடியுமா? எல்லாரும் ராணி கேமரா இருந்துட முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது. நான் அவங்க போயிட்டாங்க, அவங்க இடத்த நான் நிரப்புறேன்னா முடியுமா? எப்படிதான் இருக்குங்க, ஆட்டு மயிரை கையில போட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஒட்டாத உடைய போட்ட மாதிரி தான் இருக்கும். தாவீது என்ன பண்றா, கோலியாத்தை அடிக்க போகும்போது, எப்ப இவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சு, என்ன பண்ண போறான், கோலியாத்தை கொல்ல போறான். உடனே இவனுக்கு என்ன பண்ணு, ஒரு பெரிய தலைச்சீராவை போடு, காலுக்கு பாதரட்சை போடு, உடம்புக்கு கவசத்தை போடு, போனா கடக்கு முடக்குன்னு ஆடு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு அதை நீங்க தான் செய்யணும். நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா ஒருத்தர் உங்களை மாறி நடிக்கலாமோ தவிர உங்க பொறுப்பை ஒருத்தராலும் நிறைவேற்ற முடியும். அதனால இங்க ஏதாவது குறைவுபட்டுச்சா, வந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். தேவனுடைய சமூகத்துல யாரெல்லாம் வந்து ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்களோ அவர் கேட்கிறாரு, கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனா நஷ்டம் அடைஞ்சதுக்கு யாரு? ஏசா. யாரு வராம போனாங்களோ, யாரு பொறுப்பை விட்டுட்டு போனாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். ஏமாத்திட்டு உள்ள வந்தவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சா? சபைக்குள்ள யார் வந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க இல்லாத இடத்துல வேற ஒருத்தர் வந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா இழப்பு யாருக்கு? இழப்பு யாருங்க? யாரு வரலையோ, யாரு பொறுப்பை விட்டுட்டு போனாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இழப்பு. இல்லையா? அப்ப ஒரு முறை நீங்க அந்த பொறுப்பை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு கடந்து போகுது. வேற ஒருத்தர் அந்த ஆசீர்வாதம் எப்படி பண்றாங்க? திருட்டளவாய் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வந்துட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ள எல்லாருக்கும் ஒரே பொறுப்பு கர்த்தர் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து ஒவ்வொரு அங்கீகாரத்தை கொடுத்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம பண்ணாததுனால உங்களை போல வேடமிட்டு ஒருத்தர் உள்ள வரணும். எப்படிங்க? அது வேற வழியே கிடையாது. அந்த இடத்துல நீங்க இல்லையே, அந்த பொறுப்பை செய்வதற்கு நீங்க தகுதி பெறல. எப்ப அந்த கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் அந்த இடத்த விட்டுட்டு நீங்க போறீங்களோ அப்பவே நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை எழுத போறீங்களோ தவிர சபையோ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமோ குறைவது கிடையாது. சபையே ஆசீர்வதிக்கப்படும், வருகிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா அந்த பொறுப்பை விட்டவர்களுக்கு அது லாஸ் தான். இல்லைங்களா? திரும்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? 31வது வசனம் வாசிங்க. ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புஷ்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்தமகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஆமென். அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு பாருங்க. கண் கெட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? சூரிய நமஸ்காரம் பாங்க. எப்படிங்க? ஏசா வந்துட்டு நீ வான்னு சொன்னா, உனக்கு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னா, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டு போறான். இப்ப கடைசி நேரத்துல திரும்பி வரும்போது அவன் இழந்த ஆசீர்வாதம் இழந்தான்.
இவ்வளவு நாள் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நீங்க விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வேற யார் வந்துருவாங்க? வேற இடத்துல வந்து அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. இப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனையும் கர்த்தர் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டார், வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்ப நீங்க கேப் போடுறீங்களோ, ஆண்டவருக்கு உங்களுக்கு கேப் வருதோ, அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைக்கிற சுகத்தையும் வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க. சபை காலியா இருக்காது. நீங்க வரலினாலும் உங்க இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன போச்சு? இப்போ இல்லாம போயிடுச்சு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஒரு இடத்துக்குள்ள நம்ம வர்றோம், ஒரு இடத்துல உட்கார்றோம், கர்த்தர் நம்மளை பாடுறதுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு சிலருக்கு ஜெபிக்கிறதுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு. ஞானமே இல்லைனாலும் நம்மளால பாட முடியுது, ஜெபிக்க முடியுது, நல்லா ஆராதிக்க முடியுது. ஒரு சில நேரத்திலே வந்து உட்காந்து ஜெபிக்க முடியுது, கர்த்தருடைய சமூகத்துல நான் ரொம்ப நேரம் ஆராதிக்க முடியுது. இதெல்லாம் என்னன்னா சும்மா நம்ம திறமையில வளர்த்துக்கிறது கிடையாது, கர்த்தர் ஈவாய் கொடுக்கிறது. இல்லையா? உங்களை அந்த சபைக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, 10 பேரும் ஒரே மாதிரி இருக்குதுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அப்படிதான் சபைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். எல்லாரும் தீர்க்கதரிசிகள் கிடையாது, எல்லாரும் போதகர்கள் கிடையாது, எல்லாரும் சுவிசேஷகர்கள் கிடையாது, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பையும் ஒவ்வொரு பதவியும் அவர்கள் தகுதிக்கு தக்க மாதிரி ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லையா? நிறைய நேரத்துல ஒரு 4-5 பேர் சாப்பாடு செய்ய மட்டும் போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஜெபிக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா? பாட தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சாப்பாடு பண்றவங்களுக்கு இல்ல விட்டா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களையே சாப்பாட்டுக்காக அனுப்புறாங்க. வாசிங்க ஒரு அதிகாரத்தை. கடந்த நாட்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல சீசர்கள் அதிகமாயிட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலரை பந்தி விசாரிக்கிறது இல்லை. இப்ப நம்மளே என்ன பண்ணணுங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் சிக்கன் அதிகமா விடுங்களீங்கன்னா என்ன ஆயிரும் பாருங்க. இப்படி வரல, அவங்களுக்கு முட்டை வந்தது, இவங்களுக்கு முட்டை தீர்ந்து வச்சு. இந்த பிரச்சனை நம்ம காலத்துல இல்ல, பல 1000 வருட காலத்துக்கு முன்னாடி நடந்தது. என்ன நடந்திருக்குன்னா, சீசர்கள் அதிகமா பெருகிட்டாங்க. இப்ப பந்தி விசாரிப்பதுல பிரச்சனை என்னாச்சுங்க, ஒருத்தருக்கு பீஸ் வருது, ஒருத்தருக்கு பீஸ் வரல, ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு தண்ணி வரல. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த போதகர்கள் அந்த சீசர்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. வாசிங்க அத. ஆதலால் சகோதரர்களே, பரிசுத்த ஆவியும் மேல வசனம். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. பந்தி விசாரிப்பது தகுதி இல்ல. அப்ப யாருங்க? ஒரு போதகம் பண்றவங்க, சுவிசேஷம் பண்றவங்க, பாடுறவங்க, இவங்க போய் பந்தி விசாரிப்பது என்ன இல்ல, தகுதி இல்ல. ஒரு பாஸ்ட் போய் நீங்க யாருமே செய்ய மாட்டீங்கன்னு போய் அவர் போய் சாப்பாடு போட்டுட்டு இருக்க முடியுமா? போட்டுட்டு இருந்தா அப்புறம் அந்த ஊழியத்தை செய்யறது யாரு? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கிறாரு. கீழே வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்னமோ நேரம் இல்ல, ராகலக்கா யாரும் இல்ல, வந்து சாப்பாடு பண்ணுன்னு கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? வாசிங்க அந்த மேல் வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாப்பாடு பண்றவங்க சும்மா ரோட்ல போறவங்களோ தெரியாதவங்களோ கிடையாது. அவங்களுக்கு முதலாவது என்ன இருக்குதுமா படிங்க. பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க, ஞானம் இருக்கிறவங்க, அப்புறம் நற்சாட்சி. இந்த அக்காட்ட போனா என்ன பண்ணுவாங்க? இவங்கள என்ன பண்ணுவாங்க? போட்டா ஒரு பீஸுக்கு 2 பீஸ் போடுவாங்க. இவங்களை விட்டா சாப்பாடே போட மாட்டாங்க. அப்படி கிடையாது. நற்சாட்சி பெற்றவங்க, பரிசுத்த ஆவி நிறைந்தவங்க, ஞானம் நிறைந்தவர்கள் தான் பந்தி விசாரிப்புக்குள்ள போகணும். இல்லையா? சும்மா உங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி உங்க 4 பேருக்கு கூப்பிட்டு சாப்பாடு செய்யற கூப்பிடுறது கிடையாது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சாப்பாடு செய்யறவங்க, பாட்டு பாடுறவங்களை பார்த்து என்ன சொல்லக்கூடாது, இவர் என்னடா சட்டையே கசங்காம முன்னாடி நின்று பாட்டு பாடிட்டு போறாரு. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா அதை நீங்க நேர்த்தியா செய்யுங்க, தப்பே வரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சும்மா சாதாரண ஆட்கள் இல்ல, பந்தி விசாரிப்புக்கு நல்ல பேர் எடுத்துவீங்களா? அவங்களுக்கு என்ன இருக்கிற 3000 பேருக்கு இவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு பேர் எடுத்தவங்க தான் பந்தி விசாரிப்புக்காரர்கள். அப்புறம் என்னங்க, ஞானம், தேவ ஞானம் இருந்துதான், பரிசுத்த ஆவி இருந்துதான். சும்மா பழக்கத்தை வச்சோ திறமையை வச்சோ எல்லாம் செய்யறது கிடையாது. பந்தி விசாரிப்புங்கிறது தேவனுடைய ஆவி இருந்தா தான் செய்ய முடியும். இல்லையா? பரிசுத்த ஆவியான ஒரு துணை வேணும். எந்த வேலையுமே சிறுசு பரிசுன்னு நினைக்காதீங்க. நாங்க ஒரு இடத்துல பாடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு இவ்வளவுதான் தெரியும், 4 வரி தெரிஞ்சாலும் என்ன பண்ணணுங்க, பாடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாடுனா பாடிடணும்.
என்னங்க நீங்க ஜெபிங்கன்னா ஜெபிச்சிடணும். ஐயோ என்னால முடியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. ஒரு 4 பேர் அமைதியா இருந்தா ஒருத்தர் ஆவியில் அனல் கொண்டு பாடுறது எதுக்கு? அது கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, அவங்களை அடக்கக்கூடாது. அப்ப கர்த்தர் கொடுத்த பொறுப்புங்கிறது சபைக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே தராசுல வச்சு பார்க்காதீங்க. ஆனா கர்த்தர் கொடுக்குற கூலி எப்படிதான் இருக்கும்? உங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்களா? கர்த்தர் கூலி ஒண்ணுதான் கொடுப்பாரு. ஆனா நம்ம தான் பாத்துக்கிறோம், நான் இந்த வேலையை செய்யறேன், அவங்க அந்த வேலையை செய்யறாங்க, அவங்க மட்டும் இப்படி போறாங்க. அப்படி தயவு செய்து சபைக்குள்ள கொடுக்குற பொறுப்பை என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க, அதை தட்டி கழிக்காதீங்க. ஏசா சாதாரண ஒரு சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திரபாவத்தை விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு நீங்க செய்யலன்னு என்னால செய்ய முடியாதுன்னு ஒதுக்குனீங்கன்னா அதை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கிடைக்கிற பலன் உங்களுக்கு தான் போகும். மற்றவங்க செய்யற எல்லாருமே பலன் பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு மரியாதை இருந்தாங்க, மாத்தாள் இருந்தாங்க இல்லைங்களா? மரியாதை என்ன பண்ணா ஆண்டோட சமூகத்துல உட்காந்து வேதத்தை கவனிச்சான். ஆனா மாத்தாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ள போய் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊழியம்ங்கிறது ரெண்டும் தான். அனுசரிப்பதும் உபசரிப்பதும் ஊழியம் தான். கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்து வசனத்தை கேட்பது ஊழியம் தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை எனக்கு ஒண்ணு செஞ்சு அவருக்கு ஒரு செய்வாருன்னா கிடையாது. கர்த்தர் எல்லாத்துக்கும் படியே பகிர்ந்து தான் அளிக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியோ பொறாமையோ, என்னை பாட விட மாட்டேங்கிறாங்க, என்னை இந்த வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, என்னை அதை தொட விட மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் தான் செய்யணுமா அப்படி கேட்காதீங்க. கர்த்தர் அது உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க மட்டும் ஏன் செய்றீங்க, வேற யாருமே உள்ளுக்குள்ள வர முடியல. காரணம் என்ன? இது கர்த்தர் கொடுக்குற கிருபை. தாளந்தினாலேயோ திறமையினாலேயோ ஒருத்தர் உள்ள வர முடியாது. கர்த்தர் ஈவா கொடுத்தா தான் இந்த வேலையை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள கொடுக்கறது வேலை இல்லாத என்ன உங்களுக்கு கொடுக்குற பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, எந்த காலத்திலயும் தட்டி கழிச்சிட முடியாது. முடியாத பட்சத்துல வேற, நீங்க இல்லாத பட்சத்துல வேற. ஆனா நீங்க இருந்து மத்தவங்க செய்யிட்டு எனக்கு என்னன்னு விடுவதை கர்த்தர் விரும்புவது இல்லை. ஏசாவுடைய சேஷ்ட புத்திரபாவம் போயிருச்சு. எக்கச்சக்கமான ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்துட்டு கடைசியா இருந்த கொஞ்சம் மிச்சம் மீதி தான் யாருக்கு போச்சு? ஏசாவுக்கு போச்சு. நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லையா? இப்ப கர்த்தர் சமூகத்துல நீங்க யாரை பார்க்க வர்றீங்க? கர்த்தரை பார்க்க வர்றீங்க. மனுஷன் பேசுறதையோ உலகத்தானையோ உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்க்க வரல. கர்த்தர் உங்களை பார்த்துட்டாரு, நீங்க கர்த்தரை பார்த்துட்டீங்கன்னா அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. இல்லையா? அவரு பாஸ்டர் இப்படி பேசுறாரு, விசுவாசிங்க இப்படி பேசுறாங்க, ஒரு சில நேரத்தில் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, இதெல்லாம் பேசுறதுக்குள்ள ஒரு அர்த்தமே கிடையாது சபைக்குள்ள. நீங்க வீட்டுக்குள்ள பேசுங்க, வேலை ஸ்தலங்கள்ல பேசுங்க, சொந்த பந்தத்துக்குள்ள பேசுங்க. சபைக்குள்ள எந்த விஷயம் நடந்தாலும் அது கர்த்தர் வெளிப்படுத்தி நடத்துகிற விஷயம். அல்லேலூயா. அதற்கு எதிராக முறுமுறுக்கவும் கூடாது. நம்ம திசையை என்ன பண்ணக்கூடாதுங்க, மாற்றம் கொடுக்கறத சந்தோஷத்தோட பிரியத்தோட உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு நீங்க என்ன பண்ணணுங்க, உற்சாகத்தோட மனபலத்தோட ஆரோக்கியத்தோட சமாதானத்தோட செய்யணும். இல்லையா? அப்ப கர்த்தர் சபைக்குள்ள கொடுக்கிற பொறுப்பை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏசாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட அவர் அலட்சியம் பண்ணி தொலைச்சிட்டு போயிட்டார். இல்லையா? அப்படி நம்ம நிறைய விஷயங்களை சபைக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் சபையை மட்டும் தான் உதாரணம் கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். உங்க வேலையில இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க ஒரு மகனை சரியா பாத்துக்கலைன்னா கூட அது நம்ம பண்ற அலட்சியம். இல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள சரியா பேசிக்கலைன்னா கூட அது உங்களுடைய உறவுக்கு கொடுக்குற அலட்சியம். இது எல்லாமே கர்த்தர் பூமியில படைச்சிருக்கிறாங்க. நீங்க கொடுக்குற உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? அலட்சியம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்களா? இல்லையா? அது வேலையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நீங்க விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் தான். இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுத்த பொறுப்பை என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களா பிடிச்சுக்கணும். கொஞ்சம் கொடுத்தாலும் சரி அதை உண்மையா செய்யுங்க. கர்த்தர் கொஞ்சத்துல உண்மை இல்லவன ஆண்டவர் என்ன பண்ணுவார், அநேகத்துல அதிபதியாய் வைப்பார். அதை வேலையா நினைக்காதீங்க, அதை பொறுப்பாய் பாருங்க. அல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. தேசமெல்லாம் உமக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தோட்டத்தை போலவும் தேசத்தை போலவும் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய விருப்பமும் தேவனுடைய தீர்மானமும். நம்ம என்ன பண்றாங்க, நம்ம பார்வைக்கு லோத் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் லோத் இருந்தாங்க. ஆபிரகாம் சொன்னார், லோத் நீ உன் இடத்துக்கு, நீ ஒரு இடத்துக்கு போ, நீ போற இடத்தை தாண்டி நான் வேற ஒரு இடத்துக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னாரு. அப்ப பார்க்கும்பொழுது என்னன்னா, சோதம் குமாரா அந்த ஆண்டவர் அக்னி கந்தமும் கொடுத்து அழிச்சாரு தெரியுங்களா? அது அழிப்பதற்கு முன்னாடி தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துதான். அப்படின்னா ஏதேன் தோட்டத்தை போல நல்ல செழிப்பா கொழுமையா நீர் வரத்தோட நல்ல பச்சையோட இருந்தது. லோத்து பாக்குறாரு, இது பார்வைக்கு எப்படி இருக்குது, அருமையா இருக்குது. பார்வைக்கு நல்லா இருக்கிற நிறைய விஷயங்கள் பின்னாடி எப்படி இருக்குங்க. நீதிமொழிகள் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அது கோப்பையில் இருக்கும்போது அப்படியே மின்னுமாமா, தகனகன்னு ஜொலிக்குமாமா, அதை எப்படியாவது குடிச்சிடலான்னு தோணுமாமா. குடிச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போய் அதை என்ன பண்ணுமாமா, விரியம்பா மாதிரி கொத்துமாமா.
என்ன அப்படியே புத்தியே அப்படியே சுத்தமா என்னத்தை சொல்றேன் நான். இந்த மதுலாம் குடிக்கிறாங்களா, பார்வைக்கு எப்படி இருக்கு, அப்படியே மின்னும், சிவப்பா இருக்கு, கலரா இருக்கு, அப்படியே கலர் லைட் தான் போட்டு, ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறது எல்லாமே உள்ள போனா விரிவாம மாதிரி கொட்டுமாமா, விஷ மாதிரி இருக்குமாமா. லோத்து என்ன பண்ணாரு, பார்வைக்கு இந்த இடம் அப்பா அருமையான இடம்ப்பா, நல்ல நீர்வரத்து இருக்குது, நல்ல பசுமையா இருக்குது, நல்ல புல்வெளி இருக்குது, கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு அது ஏதேன் தோட்டத்தை போல இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அதோடைய நிலைமை படுமோசமா போச்சு. நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கிற தீர்மானம் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா இருக்குது. எப்படிங்க, இந்த இடம் வேண்டாம், இதை விட நல்ல இடமா பார்க்கும். எப்படிங்க, ஏசி போட்டுக்கணும், நல்ல சேர் போட்டுருக்கணும், பாஸ்டர் நம்மளை கண்டுக்கவே கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, அவர் பாட்டுக்கு வர்றாரா அவர் பாட்டுக்கு போயிடணும். எப்ப பாரு என் பேரை சொல்லி அவங்க பேரை சொல்லி இருக்கிற 10 பேருக்கு பேரையும் சொல்லி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம், நான் போற ஒரு மூலையில உட்கார்றேன், ஜெபம் பண்றேன், நான் பாட்டுக்கு வர்றேன், என்னை யாருமே கண்டுக்க கூடாது. நம்மளுடைய தீர்மானம் எப்படி இருக்குது, பார்க்க செழிப்பா இருக்கும். ஓ சர்ச்சுக்கு போறீங்களா, பயங்கரமா இருக்குங்க. இப்ப மதுரை ஒரு 20 கார் முன்னாடி நின்னா எப்படி இருக்குங்க, கௌரவமா இருக்கும். ஓ அந்த சர்ச்சுக்கு போறீங்களா, அந்த பாஸ்டர் பயங்கரமா பேசுவாங்க, நல்ல பெரிய இடங்க. இதே ஒரு குடிசையில ஒரு சைக்கிள் நிக்கிற இடத்துல போனா அந்த சர்ச்சுக்கா போறீங்க, அதெல்லாம் எப்படி பரவாயில்லையா அப்படின்னு. அப்ப நம்ம பாக்குற தீர்மானங்கள் எப்படி இருக்குதா, நம்மளுடைய சித்தம் எப்படிதான், நம்ம பார்வைக்கு மேட்டுமையா இருக்கிறதா பாக்குறோம். ஏவாளுக்கு எப்படி இருந்ததுங்களா, அந்த கனி மின்னுச்சாமா, அப்படியே பார்த்தா அப்பா எப்படியா பிடிங்க, நான் என்ன பண்ணிடுவேன் பறிச்ச சாப்பிட்றோம். என்னாச்சு, நிலைமை என்னாச்சு, நீங்கள் எடுக்கிற உங்களுடைய விருப்பம் எப்பவுமே சரியா இல்லையா. கர்த்தர் உங்களுக்கான ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த வழி ஒருவேளை குறுகலா இருக்கலாம், அந்த வழி எப்படி இருக்கலாம், முள்ளுள்ள பாதையா இருக்கலாம், ஆனா முடிவு என்னங்க, நித்திய ஜீவன். அப்ப நீங்க போற வழியை பார்த்து நீங்க இது பண்ணாதீங்க, கண் பார்வைக்கு எது இருக்குது, கண் பார்வைக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். போற பாதை சரியான நம்மளால தீர்மானிக்க முடியாது. கர்த்தர் நடத்தலைன்னா அந்த பாதை பயங்கரமான மோசமா இருக்கும். கர்த்தர் நடத்துகிற பார்த்தா ஆரம்ப பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில நேரங்களில் கடினமான பேச்சு வரும், ஒரு சில நேரம் திட்டுவா, ஒரு நேரம் சங்கட்டமா இருக்கு. ஏன்டா இங்கெல்லாம் போறா, 30 வருஷமா போயிட்டு இருக்கிற இவர் என்ன ஒரு டைமாவது நம்ம முகத்தை பார்த்து சிரிச்சு பேசுறாரா, இப்படி பண்றாரா, நம்மள ஏதோ ஒன்று குத்தி காட்டிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கலாம். வழி நெருக்கமா இருக்கலாம், ஆனா முடிவு உங்களுக்கு நித்திய கிரீடம். அவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதனால நம்ம பார்வைக்கு நல்லதா உங்களுடைய விருப்பத்தை நோக்கி ஓடாதீங்க, கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில இருக்குதான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற பொறுப்புல நம்ம ஒரு வேலையை புடிச்சிட்டு போக கூடாது, எனக்கு இது தெரியும் நான் இதை செய்யறேன்னு ஒதுக்கிட்டு போக கூடாது. அந்த காலத்திலேயே என்ன பண்ணாருன்னா, மோசே ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் திறமை இருந்தது. ஒருத்தர் நெசவு நெப்பாங்க, ஒருத்தர் மர வேலை செய்வாங்க, ஒருத்தர் தங்க வேலை செய்வாங்க, ஒருத்தர் கல் வேலை செய்வாங்க. அவர்களுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் பிரிச்சு கொடுத்தாரு. ஆனா நான் என்ன பண்றேன், சீமனனுக்கு மேஸ்திரி வேலை செய்யுது, அவர் என்ன பண்ணுவாரு, இல்லைங்க நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன பண்ண கல்லெல்லாம் தூக்குறது வெயிட்டு, நான் என்ன பண்றேன், அதுக்கு பதிலாக வந்துட்டு சமையல் பண்றேன்னு வந்து நிக்கலாமா, சொல்லுங்க நிக்கலாமா? சபையில அங்கெல்லாம் இடிச்சு கிடக்குது, என்ன பண்ணணும் பார்த்துட்டு வந்துட்டு ராயிலக்காவை சிமெண்ட் கொடுத்து போடுனா போடுவாங்களா? அப்ப யார் இந்த வேலையை செய்யணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருள் பாடுறதுக்கு அவங்க பாடலின்னு வரைக்கும் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? யார் பாடணும், யாருக்கு பாட தெரியுதோ, யார் ஆவியானவர் ஏறாரோ அவர் பாடணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கீங்க. நீங்க சும்மா வந்து உட்காந்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் கூட அதுக்காக கூப்பிடல. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. ஒருத்தருக்கு புத்தி சொல்ற பொறுப்பு, ஒருத்தர் அரவணைக்கிற பொறுப்பு, ஒருத்தர் எதை சொன்னாலும் தாங்கிக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, எதை சொன்னாலும் போயிட்டு போகுதுப்பா கர்த்தர் பாத்துக்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாது ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா உங்க பார்வைக்கு எது மேலோட்டமா இருக்குதோ, இல்ல இதை நான் செய்ய மாட்டேன்னு நீங்க ஒதுக்கிட்டு போன லோத்துடைய நிலைமை என்ன தெரியுமா ஆச்சு? வாசிங்க ஆதியாகமம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்த இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என்
பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். முதலாவது ஒரு லோத்து தப்பு பண்றாரு. பார்க்கும் பொழுது சமபூமியா இருக்குது, நல்லா இருக்குது. முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆண்டவரை திட்டத்தை மாற்றி அவர் எடுத்த தீர்மானம் முதலாவது எடுத்தது தப்பாயிருச்சு. சோதம் குமாராவை அழிக்க போறாரு. ரெண்டாவது ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ண, மலைக்கு ஓடி போங்கிறார். அப்போ அவர் சொல்றாரு லோத்து, ஆண்டவரே நான் மலைக்கு போனா நான் என்ன பண்ணுவேன், நான் செத்து போயிடுவேன், எனக்கு வந்துட்டு சாவு வந்துடும். அதனால பக்கத்தில் இருக்கிற குரல் மறுபடியும் சொல்றாரு. ஆனா அங்கேயும் அவரால் போக முடியல. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மலைக்குள்ள போயிருக்கிறாரு, ஒரு கெமிக்கல போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. அவங்க பிள்ளை அவங்க குடும்பம் சேர்ந்து ஒண்ணு இல்லாம போறாங்க. லோத்துடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியமா ஆகி போச்சு. அவங்க மனைவி என்ன ஆயிட்டாங்க, திரும்பி பார்த்து உப்பு தீனா போட்டு. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கிற தீர்மானம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாது. இல்லையா? நம்மளுடைய தீர்மானமும் தேவனுடைய சித்தமும் வேறு வேறு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாருன்னா அதோடைய சித்தத்துல தான் போகணும். ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, ஆபிரகாம் அவருடைய விருப்பத்துக்கு போகல. ஆண்டவரே நீர் எங்க அழைக்கிறீரோ அங்க போறோம்னு போனான். என்ன நடந்து பாருங்க, ஆபிரகாம் போற இடத்துல எல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு போற இடத்துல என்னாச்சுங்க, அந்த வருடத்துல தேசத்துல பஞ்சம் ரொம்ப வறுமை. ஆனாலும் விதை வச்சு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. ரெண்டே விஷயம், ஒண்ணு தன்னுடைய விருப்பத்துக்கு போன லோத்து ஒண்ணு இல்லாம போயிட்டாரு. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு போன ஆபிரகாம் ஈசாக்கும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பஞ்ச கால வறுமை பட்டினியிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்ப உங்க விருப்பத்தை செய்ய விரும்புறீங்களா, தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புறீங்களா? சொல்லுங்க, உங்க விருப்பமா தேவ சித்தமா? தேவ சித்தம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கடினமா இருக்கு. நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணணுங்க, கஷ்டப்படணும். நைட்டு தூங்காம ஜெபிக்கணும், சர்ச்சில் வந்து வேலை செய்யணும், நிறைய இடங்களுக்கு போகணும். ஒரு சில நேரங்களில் மனசு கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் உங்களை குத்தி பேசுவாங்க, ஒருத்தர் இப்படியான்னு கேட்பாங்க, ஒரு சில உங்க பக்கத்துல நெருங்கின நண்பர்களே உங்களை தூசிப்பாங்க. ரொம்ப வலியா தான் இருக்கு. ஆனா தேவனுடைய சித்தம் முடிவு எப்படிங்க, சம்பூர்ணமாயிருக்கும். அப்ப உங்களுடைய விருப்பத்துக்கு போகாதீங்க. தேவன் கொடுக்கிற பொறுப்பை என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. தேவன் கொடுத்த பொறுப்பை அலட்சியமும் செய்யக்கூடாது, உங்களுடைய விருப்பத்துக்கு பொறுப்பை மாற்றவும் கூடாது. இல்லைங்களா? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வேலையை யாரு தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும். மூன்றாவது, அந்த கொடுக்கிற பொறுப்பை என்ன பண்ணக்கூடாதுங்க, துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. வாசிங்க 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மனுஷனாகிய எலிஷாவின் வேலைக்காரன் ஏயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுப செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுப செய்திதான். தீர்க்கதரிசிகளின் முத்திரைகளில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, எலிசாவுடைய ஊழியக்காரன் கேயாசி. இப்ப மூன்றாவது கொடுத்த பொறுப்பை துஷ்பிரயோகப்படுத்துவது. எலிசா என்ன பண்ணிட்டாருங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், நாகமான்கிற ஒரு மிகப்பெரிய குஷ்டரோகி வந்தாரு, அவர் வீட்டுக்குள்ளே இருந்து சுகம் கிடைக்கும், நீ போய் யோர்தான்ல 7 முறை முழுகுன்ட்டாரு. இவனுக்கு சுகம் கிடைச்சோன்னு ஏதாவது காணிக்க கொடுக்குறாரு, வாங்குங்க வாங்குங்க. வாங்குறதே இல்லை அவர், நான் வாங்கவே மாட்டேன் நீ போன்ட்டாரு. ஆனா கூட இருந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, இவர் இத்தனை தங்க பொருள் ஆஸ்தி கொடுக்குறாரு, இவர் எப்படி வேண்டான்னு சொல்லான்னு ஓடி போய் அந்த நாகமான்ட்ட எதையாவது கொடுங்க, எங்க ஊழியக்காரன் கேட்டான்னு வாங்கிட்டார். அல்லேலூயா. இப்ப என்ன நடந்தது பாருங்க. அநேக நேரங்களில் பாஸ்டர் சொன்னாங்க, ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா, எப்படிங்க, உங்களை தான் அந்த குண்டாவை எடுத்து வைக்க சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, குண்டாவை எடுத்து வைங்க, நான்லாம் வைக்க மாட்டேன். எப்படிங்க, பொறுப்பை என்ன பண்றது, இதுக்கு பேரு சொல்லுங்க, துஷ்பிரயோகப்படுத்துறது.
பொறுப்புல ஒரு அதிகாரம். எப்படிங்க? அவர் ஐயா அதை சொன்னாரு, இதை சொன்னாரு, இல்லாததுல அந்த ஐயாக்கு எங்க இருக்கிறாருன்னே தெரியாது, அந்த ஐயாக்கு இந்த விஷயம் நடந்ததே தெரியாது. ஐயா சொன்னாருன்னு சொல்லி நிறைய சபைகளும் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? நிறைய பொருள் இல்லாம போகுது, நிறைய பொருள் காணாம போகுது. அதெல்லாம் நான் ஒரு சில இடங்களில் நேரில் பார்த்துருக்கிறேன். சபைக்குள்ள என்ன நடக்குது? பொறுப்பை துஷ்பிரயோகப்படுத்துறதுனால பெரிய ஒரு பாடு வருது. 27வது வசனம் வாசிங்க. நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பை நீங்க ஒருவேளை துஷ்பிரயோகப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் சும்மாலாம் வச்சுட்டு இருக்க மாட்டாரு. அதாவது பொறுப்பை அலட்சியம் பண்றது வேற. புரிஞ்சுதுங்களா? ஏசா சேஷ்ட புத்திர பார்த்து அலட்சியம் பண்ணதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாரு. ஆனா உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்க மாற்றி தப்பா பயன்படுத்தினீங்கன்னா உங்களை இல்லாமே ஆண்டவர் பண்ணி கொடுக்குறாரு. அல்லேலூயா. நான் தாங்கிற அகங்காரம், நான் தான் செய்வேங்கிற ஒரு அதிகாரத்துல முன்னாடி நின்னுட்டீங்கன்னா உங்களை தள்ளி இன்னொருத்தரை ஆண்டவர் ஏற்படுத்துவது லேசானது. அலட்சியம் பண்ணுவதற்கும் துஷ்பிரயோகப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப கேஎஸ்க்கு என்ன ஆயிடுச்சு? நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் கேஎஸ்க்கு வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஏன் ஊழியம் உங்கள்கிட்ட காசை கேட்டா, உங்கள்கிட்ட காணிக்கை கேட்டான்னு சொல்லி ஒரு ஊழியனுக்கு கீழே இருக்கிறவங்க போயிட்டு ஒரு கை நீட்டி வாங்கிட்டாங்கன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சாபமா மாறி போகணும். அதனால நிறைய நேரங்கள நீங்க யோசிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பொறுப்பை நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? எந்த நேரத்திலையும் துஷ்பிரயோகம் படுத்தக்கூடாது. அப்படின்னா என்னங்க? உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன பண்ணக்கூடாது? சபைகளுக்கு கொடுத்த அதிகாரத்தை மற்றவர்களை கீழ்படுத்துவதற்காகவோ, மற்றவர்களை ஒடுக்குவதற்காகவோ, மற்றவர்களை சத்தம் போட்டு சண்டை போடுவதற்காகவோ வைக்கக்கூடாது. இல்லையா? இப்ப கர்த்தர் கொடுக்குற பொறுப்புங்கிறது விலையேறப்பட்ட பதவி. அது சும்மா யாருக்கோ போறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதில்ல. கர்த்தர் உங்களுடைய உண்மையை பார்த்து, உங்களுடைய உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் ஒருத்தருக்கு 1 தாளந்து, ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு. சபைக்குள்ள அப்படிதான் இருக்குது. ஒரு சிலர் 30, ஒரு சிலர் 60, ஒரு சிலர் 100 தான் கனி கொடுக்க முடியும். எல்லாத்தாலையும் அதாவது 60, 30 கனி கொடுக்குறவங்க 60 கனி கொடுக்குற மாதிரி நடிக்கலாம், ஆனா கொடுக்க முடியாது. கர்த்தரா பார்த்து உங்களை ஆசீர்வாதா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது வரைக்கும் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். எப்படி நடிக்கலாம்? யாக்கோபு என்ன பண்ணாரு? ஆட்டுத்தோலை கையில போட்டு வந்து நான் தாங்க ஏசான்னு நடிக்கலாம். ஆனா அது உண்மையா பொய்யான ஒரு விஷயம். கர்த்தர்கிட்ட உங்களுடைய நடிப்பு செல்லாது. ஒருவேளை வந்து நீங்க ஈசாக்கு கூட ஏமாத்திருக்கலாம். அப்படி கர்த்தர்கிட்ட வர்றீங்களா நீங்க? அப்படியே ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டேன், அப்பா நான் ஜெபம் பண்றேன், நான் பாடுறேன், துதிக்கிறேன், ஆராதனைக்கு வர்றேன்னு வெளியே வந்துட்டு மனசுக்குள்ள வச்சிருக்கிறதெல்லாம் ஓனாய் மாதிரி என்னங்க? அத்தனை வஞ்சகம், அத்தனை போராட்டம். இவர் என்ன என்னையவே ஜெபிக்க கூப்பிடுறாரு, என்னையவே வேலை செய்ய கூப்பிடுறாரு, மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வெளியே பார்க்க ஆடு மாதிரி உள்ளுக்குள்ள சிந்தனையில எப்படி இருக்குது? கர்த்தரை ஏமாத்த முடியாது. பாஸ்டர் வேணா ஏமாத்திடலாம். இப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பொறுப்பு என்ன பண்ணணும்? உதாரணமா முடியலன்னா வேற உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆண்டவர் கூட்டு வந்துருவார். ஆனா பொறுப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது, பொறுப்பை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அந்த பொறுப்பை என்ன பண்ணக்கூடாது? நீங்க மாற்றக்கூடாது, மற்றவங்களுக்கு மாற்றி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செய்யக்கூடாது. அப்ப கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும், சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், புதுசா வந்தவங்களா இருக்கட்டும், பழைய ஆட்களா இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்த பொறுப்புக்கு தான் திரும்ப நீங்க வந்திருக்கிறீங்க. இல்லையா? சும்மா கிடையாது. அந்த இடத்துல அன்னைக்கு யாருமே பாடலைன்னா நீங்க எடுத்து பாடுறது தெரியுமா? சும்மா வந்து பாடணும்னு நினைக்கிறீங்க. அது கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. அது அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சின்ன விஷயத்தை பாக்குறோம். என்ன பண்ணுங்க? ஏசா ஒரு பசிக்காக சேஷ்ட புத்திர பார்த்து விட்ட மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை பார்த்து பெரிய பொறுப்பு விட்டுட்டு போயிடும். நிறைய பேர் வேதாந்தத்துல அப்படி இருக்கிறாங்க. ஒரு சாதாரண பிரச்சனையை வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு பெரிய பெரிய பொறுப்புல அலட்சியம் பண்ணி பெரிய பதவியில இருந்து கீழே விழுந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லையா? இப்ப கர்த்தர் உங்களுக்கு சிறுசோ பெருசோ என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ, அது சபைக்குள்ளேயா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களையா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல ஜாக்கிரதையில வரல. இல்லையா? உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையும் உதாரணமா இருங்க, உத்தமம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இல்லையா? எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள், ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பேர் பேரா கொண்டு ஆசீர்வதிக்கப்பா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ஆண்டவரை கொடுக்கிறீங்க. ஆண்டவரே, சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். தேவனுடைய சமாதானம் பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். ஏதாவது நாங்க குறைவுபட்டு அந்த பொறுப்பை தள்ளி விட்டு இருந்தோம்னா கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணீங்க. யாராருக்கு அவர்களுடைய கிருபையின் பிரகாரம், அவர்களுடைய தகுதியின் பிரகாரம் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் அதை உணர்ந்தவர்களாய் அதை பரிசுத்தத்தோட பயபக்தி உண்மை நீதியோட செய்ய கத்த கிருபை பாராட்டுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லா நாச மோச தீமை வன்கல்களுக்கு விலக்கி ரட்சிங்க. குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவர் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரே தேவ பாதுகாப்பு இருக்கும். நாளைக்கு நடக்கிறதான 2ஆம் ஆராதனை கத்த பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தென்னிலை ஆராதனையில் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து சபை மக்கள் ஊழியர்களை ஆண்டவர் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.